ஒரு ஆள் கடன் தொல்லையாக வந்திருக்காருன்னு சொன்னால் அவர் அந்த பக்கம் போயிட்டாரு, அந்த ஆசையில் போயிட்டாரு, ஏதோ போயிட்டு கடன் பிரச்சனையானோடனே அதை திங்க் பண்ணோடனே அவர் கடன் முடியாது. ஆனால் கடனை அடிக்கிற பிறவி கடன் தீர்த்து புறவா பேருமல் அடைய வைக்கிறவர் உள்ளுக்குள்ளே இருக்கார். அவர் தான் குரு. அவரோட பக்கம் சார்ந்த உடனே பாருங்க கடன் எல்லாம் அடைச்சிடுவோம். பிறவி கடனே அடைக்கிறவர் நம்ம இந்த கடனை அடைக்க மாட்டாரா? பேங்கில் இருந்த கடனை யோசிச்சு பாருங்க. என்னுடைய பிறவி கடனே அடைச்சவர் எனக்கு சாப்பிட்றதுக்கு பாருங்க கடன்காரன் இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு வழிகாட்ட மாட்டாரா? சிந்திச்சு பாருங்க. எனக்கு அடைச்சவன் சிந்திக்கணும் தான் ஞானம். பிறவி கடனே அடைச்சவர் புத்தர் பாருங்க. புத்த பகவான் 550 பிறவிக்கு பிறகுதான் ஞானம் கிடைச்சு. அப்போ 550 பிறவி கடனே அவர் முடிச்சு ஞானம் கொடுத்தவர் இந்த சாதாரண உலக கடனை முடிக்க மாட்டாரா? சிந்திச்சு பாருங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த பக்கம் இருக்கிறதால என்ன நம்பிக்கையை இழக்க வச்சு கடன்காரனாயே வாழ வைக்கிறதுக்கு பாருங்க நம்மளுக்கு செய்கிறார். அதனால பாருங்க காயத்ரி மந்திரம் சொல்றவர்கள் பாருங்க அட்ட தரித்திரியம் பிடிச்ச வீட்டுக்கு போன அவர்கள் உள்ள தரித்திரியம் இல்லாமல் போகும். காயத்ரி மந்திரம் சொல்றவர்கள் பாருங்க நீரால் அழிவு வராது, அகால மரணம் வரும், நெருப்பால் வேதனைப்பட்டு அழிய மாட்டார்.